கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் பேஸ் சப்ஜெக்ட்னாவே கெமிஸ்ட்ரி தான். ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸ்ஸு, பிளான் டிசைனிங்கு, ஆப்டிமைசேஷன். இதுக்கு ஜாப் செக்டார்னு பார்த்திங்கன்னா IOCL, ONGC இந்த மாதிரியான பெட்ரோலியம் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், குட் ஆயில் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு நிறைய ஜாப் வேக்கன்சி வரும். ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபியூயல் அவன் க்ரீன் ஃபியூயல் நோக்கி போயிட்டுருக்கிறான். அப்புறம் நேனோ டெக்னாலஜி இந்த மாதிரி இது இருக்குது. கெரியர் ரோல்ஸ் பார்த்திங்கன்னா பிளான்ட் மேனேஜரு, ப்ராசஸ் இன்ஜினியரிங், சேஃப்டி ஆஃபீஸர் இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியர். பேஸ் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் தான். ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அர்பன் பிளானிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு. ஜாப் செக்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, L&T அந்த மாதிரி PWD, NHAI. நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கவர்மெண்ட். அப்புறம் உங்களுக்கு சிவில் இன்ஜினியர்னாவே ஆஸ் யூஷுவல் பிளேயர் சொல்லி போட்டிங்கனாவே சைட் சூப்பர்வைசர்லேருந்து தான் ஆரம்பிக்க முடியும். ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மார்ட் சிட்டிஸ், க்ரீன் பில்டிங் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி. கெரியர் ரோல் பார்த்திங்கன்னா அப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், அர்பன் பிளானர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிறையா ட்ரை பண்ணலாம். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர். அப்புறம் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, அல்காரிசம்ஸ் அண்ட் AI. ஜாப் செக்டர் பார்த்திங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், இன்ஃபோசிஸ், அப்புறம் நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸு. ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின், க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக ஜாபுக்கு முடிச்சுட்டு அது உங்களோட திறமை அடுத்தடுத்து என்னென்ன ட்ரெண்டிங் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோர்ஸ் கற்றுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல டம்ப் ஆகி நிற்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து புதுசாக வந்திருக்க கோர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பேஸ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஃபோக்கஸ் எதை பற்றி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டேட்டா மாடலிங், AI இன்டகிரேஷன், ஜாவா, மெஷின் லேர்னிங். ஜாப் செக்டார்ஸ் பார்த்திங்கன்னா IBM, TCS, டெலோட்டி, காக்னிசன்ட் இந்த மாதிரி இருக்குது. ஆஸ் யூஸ்வல் ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ டேட்டா சயின்ஸ்ட்டு, பவர் BI இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு போயிட்டே டெவலப் ஆகிட்டே இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு EEE, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா பவர் சிஸ்டம்ஸு, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு மேக்ஸிமம் எலக்ட்ரானிக் டிசைனிங்லேயே இருக்கும். ஜாப் செக்டர் பார்த்திங்கன்னா NTPC, டாடா பவர், ABB, சைமன்ஸ் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிசைனர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும். கெரியர் ரோல்ஸ் பார்த்திங்கன்னா பவர் இன்ஜினியர், சர்க்யூட் டிசைனரு, எனர்ஜி கன்சல்டன்ட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு ECEயில் பார்த்திங்கன்னா பேசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸு. ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், எம்பெடட் சிஸ்டம் அண்டு VLSI. ECEயில் பார்த்திங்கன்னா முக்கியமாக EEEக்கு ECEக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல்னாவே அந்த பவர் கிரிட்டு அந்த மாதிரி லைன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது. ECEங்கும் போது உங்களுக்கு கம்யூனிகேஷன், மிஷினுக்கு உண்டான கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ECE. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த குவால்காம் சிப்பெல்லாம் இப்போ நீங்கள் கையில் ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோன் டச் பண்ணோன்னே ரெஸ்பான்ஸ் பண்ணுது பார்த்திங்களா. நீங்கள் டச் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதுக்கு இப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணுங்க இல்லையா, அதுதான் சிப்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. அது டீப்பாக போக வேண்டாம். சிம்பிளாக நான் சொல்லணும்னா ஜஸ்ட் நீங்கள் மொபைல் டச் பண்ணுறீங்க, உங்களுக்கான கொண்டு வருங்கிறது இல்லையா, அது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகே, அது நீங்களும் சப்ஜெக்ட் டெலிகாம் இன்ஜினியரிங், VLSI டிசைன், எம்பெடட் சிஸ்டம் டெவலப்பர் இந்த மாதிரி நிறையா ஃபீல்டு இருக்குது. அடுத்தது ஃபுட் டெக்னாலஜி. பேசிக் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங், பேக்கிங், குவாலிட்டி கண்ட்ரோல் இது சம்மந்தமாக தான் இருக்குது. ஜாப் செக்டர்னு பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்தோடனே மைண்டுக்கு வர்றது நெஸ்லே, அமுல், ITC இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபீல்டு தான் நமக்கு ஜாப் செக்டர் நிறையா எடுத்தோடனே தோணும். இங்கே நீங்கள் ஆண்டர்ப்ரனராகவும் ஆகலாம். ஃபுட் டெக்னாலஜி படித்து அதுக்குண்டான R&D பண்ணி இதெல்லாமே இருக்குது.
முக்கியமாக இதுக்கு ஃபுட் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு காலேஜே இருக்குது. நிஃப்டம் NIFTEMன்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் ஃபுட் டெக்னாலஜிக்குன்னு தனியாக இப்போ பேசிக்காக ஐஐடி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா IIITன்னு இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு IIIT ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இப்போ சப்ஜெக்ட் பேஸ்டாக தனியாக ஒரு காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டம்ங்கிறது வந்து ஃபுட் டெக்னாலஜிக்கு தஞ்சாவூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர் சப்ஜெக்ட்ஸ். மெக்கட்ரானிக்ஸ்னு வரும்போது ஒரு கொலாபரேட்டர் சப்ஜெக்ட் இது. இதில் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லாமே இருக்குது. ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சார்ந்த அப்ஜெக்டிவ்ஸாக தான் இருக்கும். ஜாப் செக்டர் சேம். இஸ்ரோ மிஷினரி சார்ந்த எல்லா துறைக்கும் போகலாம். பாஸ், ABB ரோபோட்ஸு, சைமன்ஸ் டெக்னாலஜிஸு, இஸ்ரோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. பிஎல்சி முக்கியமாக பிஎல்சி ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது இதில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு எடுத்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு கொலாபரேட்டடாக நிறையா இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வருது அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நீங்கள் போயிட்டே ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிட்டு போயிட்டே இருக்கலாம். டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், கொலாபரேட்டிவ் ரோபோட்ஸு. கேரியர் ரோல்ஸ் பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் இன்ஜினியரிங், ஆட்டோமேட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டு, டிசைனிங்கு எல்லாமே கொலாபரேட்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் ரெண்டுமே கொலாபரேட்டிவாக இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுமே எல்லாமே கொலாபரேட்டிவாக தான் இருக்கும்.